பாஜகவினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர் செயலாளர் அருண் சிங் என்னிடம் சொன்னது, பீகார் தேர்தல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை 2022 நாங்கள் எடை போட்டு விட்டோம். எப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் மீண்டும் இரண்டாவது முறையாக வந்தாரோ அப்பவே நான் எப்படின்னு கேட்டேன். இந்த யாதவ் கம்யூனிட்டில ஒரு பெரிய சேஞ்ச் வந்துட்டு இருக்குன்னு யோகி ஆதித்யநாத் கண்டுபிடிச்சாராம். ஆஃப்டர் தி டெத் ஆஃப் மிஸ்டர் முலாயம் சிங் யாதவ். இப்ப பீகார் யாதவும் உத்தரப்பிரதேஷ் யாதவும் பெண் கொடுப்பாங்க, பெண் எடுப்பாங்க, ரிலேஷன்ஷிப். யோகி ஆதித்யநாத் 24 இடத்துல கேன்வஸ் பண்ணிருக்கார் ஸ்ரீனிவாசன். அதனாலதான் யோகியை ரொம்ப ஈடுபடுத்தினாங்களோ. 24 பேர் வின் பண்ணிருக்காங்க. யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் 24 இடங்களிலும் என்டிஏ வெற்றி. அந்த 17 இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா டாமினேஷன் ஆஃப் லாலு யாதவனுடைய குடும்பம். யோகி ஆதித்யநாத் யாதவ் குடும்ப ஜாதியில் ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வந்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். அது பிரதிபலித்தது பீகாரில்.